சென்னை மெரினா கடற்கரையில் 4வது நாளாக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டத்தில் லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து வருகின்றனர். இந்த போராட்டமானது ஒரு வீரியமான போராட்டமாக செயல்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக மாணவர்கள் தங்களுடைய பங்களிப்பை அளித்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களும் தங்களுடைய பங்களிப்பை அளித்து வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது தங்களுடைய பங்களிப்பை அளிப்பதற்கு குடும்பமாக, அதாவது பிள்ளை குட்டிகளோடு தங்களுடைய பெரியோர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய குடும்பமாக வந்து தங்களுடைய பங்களிப்பை அளித்து வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கத்திலிருந்து அண்ணா சிலை வரைக்கும், அதாவது கடற்கரை விளக்கத்திலிருந்து அண்ணா சமாதி வரைக்கும் தொடர்ந்து மக்களோடு கூட்டமாகவே காட்சியளிக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நாட்கள் ஆகியும் நேரமான பிறகும் பல்வேறு மக்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். இரவு பொழுது ஆகியும் தற்பொழுது நிலையில பல்வேறு மக்கள் பல பகுதிகளிலிருந்து வந்த வண்ணம் இருக்கின்றனர். தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஆந்திர மாநிலம், கேரள மாநிலம் உள்ளிட்ட பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது இந்த பகுதியில், அதாவது கடலலை விட அதிகமான சத்தத்தை இங்கு வரக்கூடியவர்கள் எழுப்பி வருகின்றனர். அதனுடைய நேரடி காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். அதாவது தொடர்ந்து குறிப்பிட்ட ஒரு குழுவினர் மட்டுமல்லாமல், அது மாணவர்கள் மட்டும் இல்லாமல் தற்பொழுது குடும்பத்தினரும் தங்களுடைய பங்களிப்பை அளித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர். இவருடைய ஆதரவு என்னவென்றால் ஜல்லிக்கட்டு தொடர்ச்சியாக நட வேண்டும். தற்பொழுது ஜல்லிக்கட்டு உடனடியாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த போராட்டத்தை முடிவு செய்வதற்கு ஒரே ஒரு வழி ஜல்லிக்கட்டு மட்டுமே. அது மட்டுமல்லாமல் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றனர். தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெரியோர்களை நம்மிடம் கேட்போம். ஆனால் சொல்லுங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. அதிகப்படியான மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்றாங்க. இப்போ வந்து குடும்பத்தினர், பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள், குழந்தைகள் மற்றும் எல்லாருமே தொடர்ச்சி வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தமிழருடைய பாரம்பரியம். இது எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணுன்றதான் நாங்கள் போராடுறோம். இல்லை எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து அறவழியில் தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு அறவழியில் தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். பீட்டான்ற அமைப்பை தயவுசெய்து தடை செய்யுங்க. அதை வேண்டி தான் நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அறவழியில போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இத்தனை நாள் நடத்தின போராட்டத்துக்கு இப்பதான் அவசர சட்டம் நிறைவேற்ற போறோம்னு சொல்றாங்க. இது வந்து மாநில அளவிலான அவசர சட்டமா தான் இருக்கு. இது வந்து 6 மாசத்தோட இந்த சட்டம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடும். ஸோ 6 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா திருப்பி அவங்க வந்து தடை போட மாட்டாங்கன்றது உறுதி கிடையாது. இது மாநில அளவிலான சட்டமா ஏற்றாம இது வந்து தேசிய அளவிலான சட்டமா ஏற்றணும். இந்திய அளவிலான காட்சிப்படுத்தும் பட்டியல இருந்து காளைகளை நீக்கினாதான் இந்த தடைக்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த பீட்டாவை பேன் பண்ணணும். ஒரு அமெரிக்க அமைப்பான ஒரு பீட்டா 380 பேர் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பீட்டா இன்னைக்கு வந்து ஒரு 30,000 பேர் 3 லட்சம் பேர் கொண்ட ஒரு தமிழகத்தை 3000 ஆண்டுகளுக்கு ஒரு தமிழ் கலாச்சாரத்தை தடுக்கிறாங்கன்னா அந்த பீட்டாவை பேன் பண்ண ஏன் இந்திய அரசாங்கம், தமிழக அரசாங்கம் தயங்குதுன்னு புரியல. 4 நாளா 5 நாளா போராடி இருக்க இளைஞர்களுக்கும் குடும்பங்களுக்கும் மக்களுக்கும் கண்டிப்பா இந்த அரசாங்கமும் சரி, இந்த ஆட்சியாளர்களும் சரி பதில் சொல்லி ஆகணும். இந்த அவசர சட்டத்தை காட்டி இங்க இருக்கவங்களை ஏமாற்ற முடியாது. தெளிவா இருக்காங்க. இது அவசர சட்டம், 6 மாதத்தோட முடிஞ்சு போற சட்டம். இது தேசிய அளவிலான சட்டத்தை இயற்ற வேண்டும். மோடி இதுக்கு பதில் சொல்லணும். அவ்வளவுதான் எங்களோட கோரிக்கை. பீட்டாவை சேர்த்து பேன் பண்ணணும். பீட்டாவை பேன் பண்ணணும். காளைகளை காட்சிப்படுத்தும் பட்டியலிருந்து நீக்கணும். இந்த அவசர சட்டத்தை தேசிய அளவில் ஏற்றணும். இது 3 தான் வந்து